பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த அதிகாரம் 22ஆம் அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கு 100 வயதில் அவருக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஈசாக்கு என்கிற ஒரு மகனை தேவன் கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தின் மகனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆண்டவர் இப்போ என்ன கேட்குறாரு? கொடுத்த குழந்தைய எனக்கு பலியாக நீ கொடுப்பாயா அப்படின்லாம் கேட்கல, பெர்மிஷன்லாம் கேட்கல. ஆண்டவர் கமாண்ட்மெண்ட், அவ்வளோதான். அவனை கொண்டு போய் இந்த பர்டிகுலர் மலையில் நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மலையில் அவனை எனக்கு நீ என்ன செய்யணும்? தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஒரு வார்த்தை கூட கர்த்தரிடத்துல ஆபிரகாம் கேட்கல. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறவர். என்ன ஆண்டவரே இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு கூட அவர் பேசவே இல்லை. பாருங்களேன், அப்படியே கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கே ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் காலையில் அதிகாலையில், இப்போ நம்ம எப்படி எழும்பி ஜெபிக்கிறோம் அந்த மாதிரி அதிகாலையில் எழும்பி கிளம்பிட்டார். சரி கொஞ்ச நாள் கூட இருப்போம் அப்படி கூட அவர் நினைக்கல. அதிகாலையில் எழும்பி அவர் கழுதை மேலே எடுத்துட்டு பிரயாணப்பட்டு அவங்க போகிறாங்க. வேலைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஈசாக்கையும் கொண்டு அவர் போகிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து அவங்க அப்பிள்ள கேட்குறான், அப்பா கத்தி இருக்கு, மரம் இருக்குது, எல்லாமே இருக்குப்பா, ஆனால் பலியிடுறதுக்கு ஆடை மறந்துட்டோமே, ஆடு இல்லையே. அப்போ ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய மகனை தான் பலியிட போகிறேன்றதை அந்த மகனுக்கு சொல்லலை. அவருடைய இறுதி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, தேவன் பார்த்து கொள்வார், அவருக்குரிய பலியை குறித்து அவர் பார்த்து கொள்வார். அப்படியாக அவர்கள் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 10ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாலே புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்.
ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டாரா? தகன பலிக்கான ஆட்டை கர்த்தரே பார்த்து கொண்டார். ஆமென். ஆபிரகாம் செய்ததெல்லாம் என்ன? விசுவாசமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து செல்கிறார். இதே சம்பவத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் நம்மளால வாசிக்க முடியும். அதில் எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தார்னா, ஈவன் இந்த ஈசாக்கு மரித்தாலும் தேவனை அவரை உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு விசுவாசித்தாராம். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம். ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு அனுமதிக்க மாட்டாங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்டால் அது நன்மையாக தான் இருக்கும், என்கிட்ட இருந்து ஆண்டவருக்கு பறிக்கணுன்றது விருப்பம் இருக்காது. அவ்வளோ தூரம் தேவன் மேலே விசுவாசம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குது கர்த்தர் மேலே? ஆண்டவரை நீங்கள் எப்படியாய் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதைகளில் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாங்க, எனக்கு தீமை செய்ய மாட்டாங்கன்னு விசுவாசிங்க. என்னுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அங்கே இருக்கிறதான அந்த ஆடானது அந்த கொம்புகள் சிக்கி கொண்டிருந்துச்சுன்னு பார்க்குறோம்ல, அது என்ன தற்செயலாக போய் சிக்கி கொண்டது? அந்த பர்டிகுலர் இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்துட்டாரு? ஆபிரகாம் சொன்ன மாதிரி கர்த்தர் தன்னுடைய பலிக்கான ஆட்டை அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஏற்கனவே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டார். அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கடாவை ஆண்டவர் தான் நியமித்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சது ஆண்டவர் தான். அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு தேவை வந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த தேவை இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய தேவைக்கு முன்னாலேயே கர்த்தர் அந்த தேவைக்கான வழியை, அது எப்படி அந்த தேவையை சந்திக்கணுன்றதுக்குரிய வழியை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய தேவை பெருசாக இருக்கலாம். இதை நான் எப்படி மீட் பண்ண போகிறேன்? இந்த காரியத்தை இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? இது என்னுடைய திராணிக்கு மேலான ஒரு காரியமாக இருக்குதே, நான் என்ன செய்வாண்டவரேன்னு பயப்படுறீங்களா? கவலைப்படுறீங்களா? கலங்குறீங்களா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய தேவன் பார்த்து கொள்வார். விசுவாசிங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, திருமண காரியங்களா, இல்லை ஏதோ ஒரு காரியமா, பிரியமானவர்களே, தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் என்ன? யெகோவா ஈரே. நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டானா? யெகோவா ஈரே என்று பேரிட்டான். அந்த யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உங்கள் தேவையை சொல்லிட்டீங்க இல்லையா? ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, மம்மி டேடி எனக்கு இந்த பர்டிகுலர் நீடு இருக்குது, எனக்கு காலேஜில் இவ்வளோ பே பண்ணணும், இல்லை இந்த காரியத்துக்கு எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா அப்பா பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். அப்பா எப்படி பார்த்துப்பாங்க அது அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்பா வந்து எப்படினாலும் என்ன செய்கிறான்? நம்ம பெற்றோராகிய நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தேவையை நம்ம செய்து கொடுக்குறோம் இல்லையா? அப்போ நமக்கு பரம தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் போய், அப்பா எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டாரா? நிச்சயமாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். விசுவாசிங்க. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இதனால் தேவன் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தேவன் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?